அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் 15 சந்தையிடுதல் நவீன போக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக உள்ள காலகட்டத்தில் சந்தையிடுதல் அது எப்படி இருக்குது, அதாவது எப்படின்னா இப்போ நவடேஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அந்த நடைமுறைகள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், அப்புறம் வைரல் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங், என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு மார்க்கெட்டிங் லெசன்ஸாக பார்க்க போகிறோம். ஓகே, அது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்ம போகிறதில்ல படிக்க போகிறோம். இந்த லெசன் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஓன் க்ரியேட்டிவிட்டியாக என்ன பண்ணலாம், எழுதக்கூடிய ஒரு சான்சஸ் ஆனது எங்கே இருக்குது, இங்கே கிடைக்கும். ஓகேங்களா, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சந்தையிடுதல் நவீன போக்கில் நம்ம பார்க்க போகிறது அதோடைய அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க ரீட் பண்ணுறேன். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் நவீன போக்குவரத்து வசதியிலும் தாராளமயமாக்குதலும் மக்கள் உலகமெங்கிலும் எளிதாக பயணித்தலும் வணிக வாய்ப்புகள் நாடுகள் எல்லாம் தாண்டி பரவலாக்கப்பட்டுள்ளது. அது என்ன அர்த்தம்னா, இப்போ உள்ள பார்த்திங்கன்னா நிறைய விதமாக டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஓகே, முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் தொடர்பு ஒரு ஆளுக்கு செய்தி தெரிவிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, தந்தி அடிப்பாங்க, டெலகிராம். இப்போலாம் அப்படியே எஸ்எம்எஸ் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஓகே, இப்போ எஸ்எம்எஸ் கூட மோஸ்ட்லி யாரும் பயன்படுத்தலை, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. ஓகே, மெயில் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, டெக்னாலஜி ஆனது என்ன பண்ணாங்க, நிறையா டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படி ஆயிடுச்சு, ஆன்லைனில் ஓரியன்டாக வந்துடுச்சு. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்து, மேலும் இன்றைய வாடிக்கையாளர் உலக அளவிலும் சர்வதேச அளவிலும் பொருட்கள் வாங்கும் சக்தியை பெற்றுள்ளனர். இன்றைய வணிக சூழலில் சந்தையாளர்கள் நுகர்வோர்கள் தேவை பூர்த்தி செய்ய சிறந்த சரக்கையும் பணியையும் மிக விரைவாக வழங்க வேண்டியுள்ளது. இன்றைய சந்தையிடாளர்கள் ஒரு குறிப்பிட்ட பரிவர்த்தனையை சிந்தனையிலிருந்து வாடிக்கையாளரிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்பு கொள்ளவும் வகையில் பல்வேறு அமைத்து கொள்ளவும் சிந்தனைக்கு மாறியுள்ளனர். என்ன பண்ணுறாங்க, இந்த வாடிக்கையாளருடைய எண்ணங்களை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த உற்பத்தியாளர்கள் அந்த பொருட்களை வழங்குவோர் என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, அந்த தொழில்நுட்பம் தான் என்னது, அவங்களுக்கு எளிதாக அந்த பொருட்களை கிடைக்க செய்கிறதுக்கு வழிவகை செய்யுது. சரிங்களா, அடுத்து, இதனால் சந்தையாளர்கள் வாடிக்கையாளருக்கு அதிக சலுகைகளை வழங்கி குறைந்த விலையை வசூலித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து அவர்களுடைய உறவை வாழ்நாள் வரை நீட்டிக்க கொள்ள முயற்சிக்கின்றனர். என்ன பண்ணுறாங்கன்னா, பொருட்களை குறைவாக கொடுத்துட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய சலுகைகள் என்ன பண்ணுறாங்க, அதிகமான அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, சேவைகளை வந்து செய்கிறாங்க. யார், இந்த பொருட்களை வழங்குவோர். சரியா, அடுத்து, மேலும் மனநிலையை பெற பல வகையான உத்திகளை கையாண்டு வருகின்றனர். வலைதளங்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே இருக்கின்றனர். இந்த காலகட்டத்தில் பல வகையான உபகரணங்களை, கணினி, மடிக்கணினி, வரைப்பட்டிகை, நவீன தொழில்நுட்ப அலைபேசி மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்கள் உதவியால் வாடிக்கையாளர்கள் எல்லை விரிவாக்க மற்றும் இல்லாமல் வியாபார நடவடிக்கைகளும் எளிதாக மேற்கொள்ள உதவுகிறது. சரியா, இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள காலத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு என்ன ஆச்சு, வந்துருச்சு. ஓகே, ஆனால் ஃபியூ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன இல்லை, இன்னும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் தான் இருக்காங்க. நம்ம அவங்கள கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறாங்களே அவங்கள நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அவங்கள பார்த்தா நான் எப்படி இந்த பொருட்களை வாங்க வைக்கிறது பார்த்தோன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, இன்டர்நெட் சர்ச் பண்ணலாம். ஓகே, இல்லை இந்த சோஷியல் மீடியா, ஓகே, வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஓகே, ஃபேஸ்புக்காக இருக்கலாம். இப்படி எதுவும் சோஷியல் மீடியாவில் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. சரியா, அதன் மூலமாக என்ன எனக்கு பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு என்னது ஏற்பட்டுட்டு இருக்குது. ஓகேவா, இது வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க, அறிமுகம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 15.01 மின்னணு வர்த்தகம் என்ற மின் வர்த்தகம். ஓகே, மின்னணு வர்த்தகம் என்ற மின் வர்த்தகம், இங்கிலீஷில் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆர் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள், வணிகத்தில் ஒரு பகுதி வியாபாரம் என்பது நன்கு அறிந்த ஒன்று. சரி, அதாவது வணிகத்தில் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் தான் என்னது, வியாபாரம். சரிங்களா, வணிகத்தின் சரக்கு மற்றும் சேவை பரிவர்த்தனையுடன் தொடர்புடைய அனைத்து
செயல்பாடுகளையும் வியாபாரம் என்ற சொல் குறிக்கும். பண்டகம் மற்றும் பணிகள் மற்றும் சேவைகள் பரிவர்த்தனையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளும் மின்னணு வலைதளத்தின் வழியாக மேற்கொள்வதை மின்னணு வணிகம் அல்லது மின்னணு வர்த்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அது என்ன அர்த்தம்னா, ஒரு பண்டகம் மற்றும் பணிகள் இருக்குல்ல, பணிகள்னு சொல்லலாம், சேவைகளும் சொல்லலாம், சரிங்களா? அந்த ஒரு பொருளும் ஓகே, அதை வந்து பரிவர்த்தனை செய்கிறது, ஒரு நபர்கிட்டருந்து வாங்கணும்னு நினைக்கிறோம், ஓகே, பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு சொன்னால் அது எந்த வழியாக நினைக்குதான்? மறைமுக வழியாக, நேரடியோ இல்லாட்டி மறைமுக வழியாக எது மூலமாக நடக்குது? மின்னணு வலைதளத்து மூலமாக நடக்குது. ஓகே, எலக்ட்ரானிக் வைஸாக இந்த என்ன சொல்கிற ஆன்லைன் ஓரியன்டாக அது பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மின்னணு வணிகம் அல்லது மின் வர்த்தகம்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், நுகர்வோரின் தேவைகளை திருப்திப்படுத்துவதன் மூலமாக லாபம் மற்றும் செல்வத்தை ஈட்டும் நோக்கில் மற்றும் செய்த பொருட்கள் விற்பனை செய்வதன் வணிகம் எனப்படுகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம உற்பத்தி செஞ்ச பொருட்களை லாபம் ஈட்டும் நோக்கத்தோடையும் நுகர்வோடைய திருப்தி அடைய செய்ய நோக்கத்தோடையும் செய்யக்கூடிய அந்த விற்பனைக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? வணிகம் சொல்லி சொல்கிறாங்க. அதே வணிகம் ஆன்லைன் ஓரியன்டாக பண்ணுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? மின்னணு வணிகம் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? நான் ஏன் நிறுத்தி சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து புரியணும். தொடர்ந்து ரீட் பண்ணிகிட்டே போனால் நல்லா முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க. திருப்பி நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுனா நிதானமாக தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிறீங்க ரொம்ப வேகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காக தான் என்ன சொல்கிறேன், நிறுத்தி வாசிச்சுட்டே போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 15.01 மின் தொழில், இங்கிலீஷில் பிஸ்னஸ். ஓகே, அப்படின்னா என்ன சொல்லி பாருங்கள், லாபம் ஈட்டி செல்வத்தை பெருக்கும் நோக்கத்திலும் மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்திலும் தொடர்ந்து பொருட்களை உற்பத்தி செய்து அல்லது கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் முயற்சி வணிகமாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, லாபம் ஈட்டுற நோக்கத்தோட, சரியா, ஒரு லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளை வாங்கி விற்றாலும் சரி, அப்படி இல்லாட்ட ஏற்கனவே பொருட்களை என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி செஞ்சு விற்றாலும் கூட சரி, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வணிகம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கொள்முதல்னால் வாங்குறது. ஓகேப்பா? அடுத்து பாருங்கள், வணிகத்தை இணையம், மின் வலைதளம், மின்னணு இணையம், வலைதளம், அக இணையம் அல்லது சில இணைவுகள் மூலமாக வியாபாரம் செய்வதை மின்னணு வணிகம் என்கிறோம். அதாவது ஒரு பொருளை வந்துட்டு நேரடியாக கடையில் போய் ஓகே பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? நேரடியாக வாங்கணும் அவர்கிட்டருந்து. ஓகே, அதே வாங்கக்கூடிய பொருட்களை ஓகே வெப்சைட் மூலமாக வாங்கணும்னு சொன்னால், ஆன்லைனில் வாங்குறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மின் தொழில், பிஸ்னஸ். ஓகே, நமக்கு அது என்னதுன்னா பர்ச்சேசிங், ஆனால் விற்கிறது பேர் என்னது? பிஸ்னஸ். அது ஓகே, மின் வணிகம் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓகே, சுருக்கமாக கூறினால் அனைத்து வியாபார நடவடிக்கைகளும் மின் வலைதளத்தில் நடைபெற்றால் அதற்கு பேர் மின் வணிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, எல்லா டிரான்சாக்ஷனும் ஆன்லைன் ஓரியன்டாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நம்ம மின் வணிகம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, பிஸ்னஸ். சரியாப்பா? அடுத்து, மின் வணிகத்திற்கும் மின் வியாபாரத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஓகே, இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 மார்க் கொஸ்டின். மின் வணிகம் என்பது மின் வளையத்தின் வழியாக பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுவதை அளிப்பதையும் குறிக்கும். என்ன பண்ணுறாங்க? மின் வணிகம் அப்படிங்கிறதுனா அந்த வலைதளம் இருக்குங்கள, இந்த இன்டர்நெட் மூலமாக பொருட்களை வாங்குறதும் விற்கிறதும் குறிக்க பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மின் வணிகம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் மின் வியாபாரம் என்பது பொருள் சேவைகளை பெறுவது அளிப்பது மட்டுமின்றி அதற்கும் அப்பாற்பட்டு வழங்கல் வழிகள் மேலாண்மை, வாடிக்கையாளர்கள் உறவு மேலாண்மை, மின்வழி ஆணைகள் பெற்று நெறிப்படுத்துதல் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மின் வணிகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, பொருட்களை அல்லது சேவைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறதையும் பெறுறதையும், சரியா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, பெறுவதை வந்து குறிக்கிறது எது? இந்த மின் வணிகம் அப்படிங்கிறது. அதே இது மின் வியாபாரம் அப்படிங்கிற நடத்தினா வாங்குறதும் நடக்குது, விற்கிறதும் நடக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை, மின்வழி ஆணைகள் பெற்று நெறிப்படுத்துதல் போன்றவை பரந்த வியாபார வழிமுறைகளை உள்ளடக்கியதாகும். மின் வியாபாரம் மற்றும் மின் வணிகம் பெரும்பாலும் ஒரே மாதிரியான பொருட்களை கையாளப்படுகிறது. ஓகே, மின் வியாபாரத்தில் சரி, மின்
வணிகத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான பொருட்களை தான் கையாளுறாங்க. ஓகே, சுருக்கமாக சொல்லணும்னா மின் வணிகம் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா பொருட்களை வாங்குறது மட்டும் செய்வாங்க ஆன்லைன் ஓரியன்டாக. மின் வியாபாரங்கிறது வாங்குறதும் செய்வாங்க, விற்கவும் செய்வாங்க, எதை பொருட்களையும் சேவைகளையும். சரிங்களா, டயக்ராமுக்கெலாம் பாருங்கள். அடுத்து மின் சந்தையிடுகை, மின்னணு சந்தையிடுகை. ஓகே, மார்க்கெட்டிங், மின் சந்தையிடுகை அல்லது மின்னணு சந்தையிடுகை. ஓகே, இந்த இடத்துல அல்லதுன்னு வரணும். சரியா, மின் சந்தையிடுகை அல்லது மின்னணு சந்தையிடுகை அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள். பொருட்களையும் சேவைகளையும் மின் இணைய மற்றும் தொலைத்தொடர்பு மின்னணு சாதனங்கள் மூலம் விற்பனை செய்வதை மின்னணு சந்தையிடுகை எனலாம். என்ன சொல்கிறாங்க, பொருட்களையும் சேவைகளையும் மின் இணைய மூலமாக, ஓகே, அதாவது எலக்ட்ரானிக் வைஸாக பொருட்களை வந்துட்டு என்ன பண்ணுறோம், விற்பனை செஞ்சோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மின் சந்தையிடுகை. ஓகே, மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சுருக்கமாக சொல்லணும்னா இலக்கு வாடிக்கையாளர்களை அறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு சந்தை தொழில்நுட்பங்களையும் மின் இணையம் வழியாக மேற்கொள்வதை மின் சந்தையிடுகை எனலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அவங்க பொருட்களை வாங்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுறாங்க. சரிங்களா, அடுத்து அதில் என்னென்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, விளம்பரப்படுத்துதல், விநியோகம், சந்தை ஆராய்ச்சி, வழங்கல் வழி மேலாண்மை, வாடிக்கையாளர்களின் தேவை மற்றும் விருப்பத்தை அறிந்து கொள்ளுதல் போன்ற பல்வேறு சந்தையிடுகை தொடர்பான செயல்பாடுகளை மின்னணு இணையத்தின் வழியாக மேற்கொள்வதை மின் சந்தையிடுகை எனலாம். மின் இணைய சந்தையிடுகை, வலைதள சந்தையிடுகை, இணையவழி சந்தையிடுகை, தொழில்நுட்ப சந்தையிடுகை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையாக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, அந்த மின்னணு சந்தையிடுகையில் ஒரு வாடிக்கையாளர்களுடைய தேவை, அளிப்பு, என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணிவிட்டு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பொருட்களை வந்து வழங்குறாங்க. சரியா, அதுக்கு மூலம் என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலம் என்ன கிடைக்கும், வாடிக்கையாளர் அந்த பொருட்களை வாங்குறதுக்கும் சூழ்நிலையானது ஏற்படும். சரிங்களா, அடுத்து மின்னணு சந்தைகளுடைய வரைவிலக்கம் பாருங்கள். ஓகே, வரைவிலக்கம் இருக்குது, இதில் வரைவிலக்கணம்னு சொல்லி மாற்றிக்குவோம். சரிங்களா, வரைவிலக்கம் இருக்கா, வரை விலக்கணம். சரியா, இங்கிலீஷில் மார்க்கெட்டிங் டெஃபினிஷன் ஜிஎஸ் ரைஷ் கூற்றுப்படி சிறந்த இடப்பகிர்வு, தகவல் தொழில்நுட்ப, பொருள் வேறுபடுத்தும் மற்றும் நிலைப்படுத்தும் உத்திகளை மிக பரவலாக பயன்படுத்துவதன் வழியாக நுகர்வோரின் மதிப்பை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பொருள் மற்றும் சேவைகளின் விலையை தீர்மானிப்பது, விநியோகிப்பது, பொருட்கள் மேம்பாடு, தனிநபர் மற்றும் நிறுவன தொழில் நுகர்வோர்களின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் பரிமாற்றத்தை திட்டமிடுதல், உருவாக்குதல் போன்றவற்றிற்கு மின் இணையத்தை மிக சீரிய முறையில் சிறப்பாக செயல்படுத்துவதை மின் சந்தையிடுதல் குறிக்கிறது. அதை மின் சந்தையிடுதல்னா ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அது வாடிக்கையாளருக்கு எப்படி விற்கிறாங்க, இணையம் மூலமாக விற்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா விலையை அதிலே கொடுத்துட்றாங்க, விலை தீர்மானிக்கிறது, விளம்பரப்படுத்துறது, மேம்படுத்துதல். ஓகே, தனிநபருடைய தேவைகளுடைய அறிஞ்சு அந்த தேவையை என்ன பண்ணுற பூர்த்தி பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எதன் மூலமாக நடக்குது, இந்த மின் சந்தையிடுதல் மூலமாக நடக்குது. ஓகேவா, அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மின் இணையம். ஓகே, அப்படின்னு நினச்சி பாருங்கள். மின் இணையம், மின்னஞ்சல், வயர்லெஸ் ஊடகம், மின் வலையமைப்பு மற்றும் மின்னணு வாடிக்கையாளர் மேலாண்மை முறையே போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சந்தைப்படுத்தல். ஓகே, இந்த என்ன அர்த்தம்னா இந்த மின் இணையம் அப்படின்னு நடத்துகிறவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குல்ல அது. ஓகேவா, மின்னஞ்சல், இமெயில் சொல்லுவாங்கள்ல அது. வயர்லெஸ் ஊடகம். ஓகே, அதாவது வயர்லெஸ் ஊடகம் அப்படிங்கிற அர்த்தம்னா ஒன்று தொழில்நுட்பம். ஓகே, அது எப்படின்னா இந்த வேவ்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த அலைகள், அது மூலமாக என்ன பண்ணுறது, தகவல் பரிமாற்றம் நடக்கிறது. மின் வலையமைப்பு. ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன், இன்டர்நெட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இதில் படினா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மார்க்கெட்டிங் சந்தையில் படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த மெத்தடெல்லாம். சரிங்களாப்பா, அடுத்து மின் சந்தைப்படுத்தலுடைய நோக்கங்கள் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மின் சந்தைப்படுத்தல் முக்கிய நோக்கங்கள் பின்வருமாறு. இதில்
ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கா, இதை ஒரு 2ங்கிற 1 மாற்றிக்கோங்க. 2, 3, 4 அப்படி என்ன பண்ணால் மாற்றிக்கோங்க. ஓகே. சந்தையின் பங்கை மேலும் விரிவாக்கம் செய்தல். என்ன அர்த்தம்னா, சந்தை பங்கை என்ன பண்ணுறாங்கன்னா லோ ஆஃப் காஸ்ட் என்ன பண்ணுறாங்க, விரிவடைய செய்கிறது. 2வது. சரி, 3வதுன்ட்டு இருக்குல்ல, அது பாருங்கள். வழக்கீடு மற்றும் விற்பனை மேம்பாடு செய்தல். ஓகே, வழங்கீடு சொல்கிறாங்கல்ல, பொருட்களை பரிமாற்றம் செய்ய, அதுக்கும் சரி மேம்பாட்டு செலவு என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. 4வது, பொருட்கள் குறித்த அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். பொருள் வந்து ஃபேக்காக இல்லை பொய்யான பொருட்கள் விற்கிறாங்களா இல்லை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வித அவேர்னஸ் விழிப்புணர்வு என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. ஓகே. 5வது, தகவல் தளத்தை பலப்படுத்துதல். ஓகே, அந்த கம்யூனிகேஷன் அந்த இது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பலப்படுத்துகிறாங்க. ஓகே. இதை என்ன பண்ணுறாங்கன்னா மின் சந்தைப்படுத்தலுடைய நோக்கங்களாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அடுத்து மின் சந்தைப்படுத்தலுடைய நன்மைகள் பாருங்கள். அனைத்து நேரங்களும் என்ன பண்ண முடியுது இந்த சந்தை, அதாவது 24 மணி நேரத்தையும் வாரத்தில் 7 நாட்கள் என்ன முடியுது வந்துட்டு பயன்படுத்த முடியும். ஓகே. எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், பொருட்களை வாங்க செய்யலாம் நம்மளால். ஓகே. 2வது பாயிண்ட், நேரடி தொடர்பு. ஓகே, வாடிக்கையாளருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி நேரடி தொடர்புக்கு யார் பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட்டில் வந்து அதுக்குண்டான விளம்பரம் கொடுத்துட்றாங்க. நமக்கு தேவையுள்ள பொருட்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்நெட்லேயே பாட்டு வாங்கிக்கிறோம். ஸோ இது மூலம் என்ன கிடைக்கிது, வாடிக்கையாளருக்கும் அந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளருக்கு என்ன பண்ணுற நேரடி தொடர்பானது கிடைக்கிது. ஓகே. 3வது, தேவையை பெறுதல். அப்படி அடுத்த நுகர்வோர் வந்து தனக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மின் சந்தைப்படுத்தும் மூலம் என்ன பண்ணுறது, வலைப்பக்கங்கள் சொல்கிறாங்க, இன்டர்நெட்லேயே போய் பார்த்துக்கிட முடியுது. தனக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை என்ன பண்ண முடியுதுன்னா செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாட்லேயே என்ன பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலையானது கிடைக்கிது. ஓகே. அந்த அதுலேயே என்ன பண்ணுறாங்க, பொருட்களுடைய விலை, தரம், எப்போ உற்பத்தி பண்ணுது, எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு வந்துட்டு வீடுக்கு வந்து சேரணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இது என்னது ஒரு நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இதெல்லாம் நன்மையை வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து நம்ம கடைசி பார்க்க போகிறது மின் சந்தைப்படுத்தலுடைய தீமைகள் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு, அதிக செலவு. ஓகே, இந்த மின் சந்தைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை விளம்பரப்படுத்துறதுக்கும் சரி, அது வணிகத்தளத்தை அமைக்க தனக்குன்னு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி, அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அளவுக்கு செயல்படுத்த வேண்டியிருக்குது. ஏன் அதுக்கு என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியிருக்குது, சந்தைப்படுத்தக்கூடிய தனக்குன்னு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான அளவுக்கு பராமரிப்பு செலவும் ஏற்படுது, அதிகமான அளவுக்கு செலவுகள் என்ன பண்ணுறது ஏற்படுது. ஓகே. அந்த அளவு மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமான அளவுக்கு முதலீடும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா. 2வது, சிறிய நிறுவனங்களுக்கு பொருந்தாதது. ஏன் பொருந்தாதுன்னு சொன்னால் இது என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாமே ஆன்லைன் ஓரியன்டாக இருக்கிறனால சிறு சிறு தொழில்கள் முதலீடு போட்டு பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாது. சரியா. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தனியாக வந்து அதிகமாக முதல் போட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் போய் நம்ம விளம்பரம் படுத்தி அதை பொருட்கள் நம்ம அவங்களுக்கு சேல் பண்ணி இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா அந்த டிஃபிகல்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து பொருந்தாத ஒன்றா இருக்குது. சரிங்களா. 3வது, தகவல்களை புதுப்பித்தல். ஓகே, இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது கஸ்டமர்ஸோடைய அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருக்கனால என்ன பண்ணுறாங்க, தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னால எப்படி இருக்குது, நம்ம புதுசாக என்ன பண்ணுறாங்க பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையானது இந்த இடத்துல உருவாகிறதுனால என்ன அதுக்கு வந்து சிறிய இந்த நிறுவனங்களும் சரி சிறிய விற்பனையாளரும் சரி என்ன பண்ண முடியாது, அவங்களால அடைய முடியாது, ஈஸியாக அவங்கள என்ன பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக முடியாது. சரிங்களா. இல்லை கடைசி பாயிண்ட் இப்போ 4வது பாயிண்ட்டு, பாதுகாப்பு இன்மை. சரியா. பெரும்பாலும் நுகர்வோர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கடன் அட்டை அதாவது இருந்ததுன்னா அந்த கிரெடிட் கார்டு சொல்கிறாங்க, கிரெடிட் கார்டு அப்புறம் அந்த ஸ்பாட் டைமே என்ன பண்ணுறாங்க பேமெண்ட் பண்ணிடுறாங்க, கேஷ் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய பொருட்கள் வந்துட்டு நம்ம ஃபேக்கான பொருட்கள், தகுதியற்ற பொருட்களாக வந்துடுது, தரமற்ற பொருட்களாக வந்துடுது. ஸோ இதில் மூலம் என்ற வாடிக்கையாளர் வந்துட்டு ஏமாற்றப்படுறாங்க. சரிங்களா. இப்போ இது மூலமாக நமக்கு வந்து குறைபாடுகளானது நிறைய ஏற்படுது. ஓகேவா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சந்தைகளுடைய நவீன போக்கு அறிமுகம் பார்த்தோம், சந்தைகளுடைய மின் சந்தைப்படுத்தலுடைய வரைவிலக்கணம் பார்த்தோம், பொருள் பார்த்தோம். ஓகே. அப்புறம் சந்தை அதாவது மின் வணிகத்துக்கும் மின் சந்தைப்படுத்தக்குள்ள வேறுபாடுகள் பார்த்தோம், அதுக்குண்டான வரைவிலக்கணம் பார்த்தோம், மின் சந்தைப்படுத்தலுடைய நோக்கங்கள் பார்த்தோம், மின் சந்தைப்படுத்த நன்மைகள் தீமைகள் பார்த்தோம். சரிங்களா. இதோட இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you back.